ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருச்செந்தூரில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தரிசனம் முடிச்சு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து 3:30க்கு ரூம்லேருந்து கிளம்புனோம். போய் குளிச்சுட்டு ஒரு 1/2 hour குளிச்சிருப்போமாம்மா. 1/2 hour தீர்த்தத்துக்கு வந்து 1 hour வெயிட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:30 லைனில் இருந்துட்டு 7:20க்குனா சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். வெளில வந்துட்டு அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் முடிச்சு செப்பல் மாட்டிட்டு இப்போ தான் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். இப்போ அப்படியே சுற்றி உட்காந்து 8:30 ஆயிடுச்சுங்க. இனிமேல் மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரூம் போகணும். ஜெர்ஷா எப்படி இருந்தது? முருகருடைய தரிசனம் எப்படி இருந்தது? அது நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் வந்து பண்ணேன், ரொம்ப இல்லை ஆனால் பண்ணேன். ஆமாம், உங்களுக்கு எப்படி இருந்தது தரிசனம்? மம்மி அங்கே வேணாம் அப்புறம் இருந்துச்சு. ஓகே, நல்லா சாமி இதுக்கு பார்த்தோம்ல இதுவுமே. ஆமாம், நல்லா பக்கத்தில் நல்லா பார்த்துட்டு வந்தோம். சூப்பரான தரிசனங்க. அப்புறமா அந்த இதில் இது விளாண்டோம், டயர்டு தான் விளாண்டோன்னு சொல்லுவாரு, குளித்தோம் இதோ அந்த பீச்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆனால் திருச்செந்தூருக்கு வரவங்க வந்து இது வரைக்கும் வரலை அப்படின்னா தயவு செய்து கையில் அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா ரூம் வந்து பெரும்பாலும் இங்கே வந்து ஆன்லைன் இது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கூகுள் பே பேடிஎம் ரொம்ப அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் வந்து இங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து நிறையா பண்டிதர் இருக்காங்க. அவங்க என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இடத்துல வாங்குறாங்க, அதுக்கப்புறம் உள்ளே கொடுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் தெரியாமல் பூ கொடுங்கம்மா பூ கொடுத்துறாங்க. திருப்பி அங்கேயே 100 ரூபா கொடுத்துட்டு இங்கேயும் 100 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் நிறைய கோவில் தான், ஆனால் சில இடத்துல அந்த மாதிரிலாம் நடக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த இதெல்லாம் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் திருப்பி அர்ச்சனை எங்கேயும் கொடுக்காதீங்க. பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.